ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பொரியல் பண்ண போகிறோம்னா கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். எதுவுமே இல்லை, வெறும் ரொம்ப ஈஸியாக செய்கிறது இது. நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் கோவக்காய். அதை இதில் போட்டுடலாம். நல்லா இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இந்த கோவக்காய். வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே போட வேண்டாம், வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். கோவக்காவை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குறோம். வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், இது தேவையான உப்பு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். வெந்து இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் அது வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கோவக்காய் பாருங்கள் எப்படி நல்லா
வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா. இப்போ நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படியே சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. ஒரு முட்டையை உடைச்சி இப்படி ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த முட்டையை கலரி விட்டுருவோம். கலரி விட்டு இது முட்டை ஊற்றுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த முட்டை அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது டேஸ்ட். அப்படியே ஒரு நுரையாக வரும் பாருங்கள். அவ்வளோ நேரம் வரைக்கும் இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்படியே எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம், ஹையில். அப்படியே பாருங்கள், இந்த முட்டையிலேருந்து எப்படியேவும் எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இப்போ இந்த முட்டை போடுறதுனால இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் முட்டைக்கு போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால தான். பாருங்கள், சைட்லலாம் அப்படியேவும் எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றிடலாம். நான் எப்போவுமே வந்து வெறும் மிளகாத்தூள் போடுவேன். இன்றைக்கி தான் சரி கலந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் இது வெறும் மிளகாத்தூளில் போட்டு, மிளகாத்தூள் வெறும் மஞ்சள் தூள் போட்டு செய்யும் போதும் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி எல்லா மிளகாத்தூள் கலந்து மிளகாத்தூள் செஞ்சு பார்க்கலாமேன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பபிள்ஸாக வந்து இப்படி வரும்போது தான் நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த கோவக்கால முட்டை உடச்சி ஊற்றுனதுனால மிளகுத்தூள் போட்டிருக்கோம்ல, அந்த மிளகுத்தூள் போட்டது வந்து நமக்கு இந்த முட்டையோட ஸ்மெல்லு அதெல்லாம் வராது. அதனால தான் மிளகுத்தூள் போடுறது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கோவக்காய் பொரியல். முட்டை போட்ட கோவக்காய் பொரியல் ரெடி.
சாப்பிட தயாராக இருக்குது. பாருங்க, தெரியுதா? இந்த பாருங்க, பபிள்ஸாக வருதா? எப்படி வந்துச்சு பாருங்கள். இப்போது அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து நல்லா அந்த கோவக்கால இறங்கிடும். அவ்வளோதான், நமக்கு கோவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.